வீடியோட கடைசியில ஒரு வார்த்தை ஒண்ணு வந்துச்சு இல்லையா? என்னது? லீட் இந்தியா. லீட் இந்தியா. இந்தியாவை லீட் பண்ணி போகக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா, இந்தியாவை யாரெல்லாம் லீட் பண்ணி கொண்டு போறாங்க, இந்தியாவோட முன்னேற்றத்தை யார் லீட் பண்ணி கொண்டு போறாங்க, இந்த பொருளாதார பிரச்சனையை யார் லீட் பண்ணி கொண்டு போறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் களையெடுத்து யாரு லீட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா, எனக்கு என்னன்னு தூங்குற ஆளு கிடையாது, இது எங்கன்னா இருக்கட்டும் அப்படின்னு சுத்திக்கிட்டு போக நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. அந்த சின்ன பையன் ஸ்டெப் எடுத்த மாதிரி நான் முயற்சி பண்ணுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன், வர்றவங்க என்ன பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களதான் இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆட்கள். இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்றுறது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆட்கள், அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி நபர்களா நாம ஒவ்வொருத்தரும் இந்த ஆக்சஸ் இந்தியாவுல நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, சர்வ நிச்சயமா உங்க வீட்டு பொருளாதாரம் மாறுறது மூலமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை மாற்றுறது மூலமா, அந்த பொருளாதார மாற்றம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மாற்றம், இந்திய நாடு சர்வ நிச்சயமாக வல்லரசாகும். வல்லரசாவதுக்கு ஆக்சஸ் இந்தியா பெருந்துணை இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் ஆக்சஸ் இந்தியா. ஹேவ் எ கிரேட் டே. ஹேவ் எ குட் டே. தேங்க் யூ.